வணக்கம். இன்றைய அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நடிகர் மேத்யூ மக்கானகே ஜே ஷெட்டியோட பேசினது. ஆமா, இது மெக்கானிக்கேயோட கிரீன் லைட்ஸ் புத்தகம் இருக்குல்ல, அத ஒட்டி நடந்த ஒரு உரையாடல். அதுல அவரோட வாழ்க்கை பார்வை, முக்கியமா அந்த தடைகளை எப்படி வாய்ப்பா மாத்துறது, ஆமா, அப்புறம் தன்னைத்தானே புரிஞ்சுக்கிறது, அவரோட அந்த வெற்றி பயணம், இது பத்தி எல்லாம் பேசுறார். பெரும்பாலும் அவரோட டைரி குறிப்புகள்ல இருந்து வந்த விஷயங்கள் தான். சரி. இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இதிலிருந்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி சில முக்கியமான சிந்தனைகளை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம். மெக்கானிக்கே இந்த கிரீன் லைட்ஸ், அதாவது பச்சை விளக்குகள்ங்கிற ஒரு ஐடியாவை சொல்றாரு இல்லையா? ஆமா, இது வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகள், வெற்றிகள் அதையெல்லாம் குறிக்குது. கரெக்ட். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பச்சை விளக்குகள் சும்மா கிடைக்காது, நம்மளோட நல்ல பழக்கங்கள், பொறுப்பான தேர்வுகள் மூலமா எதிர்காலத்துக்காக நாமளே கூட இத உருவாக்கலாங்கிறாரு. ம் நாமளே உருவாக்கலாமா? ஆமா. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில வர்ற சிவப்பு விளக்குகள் கூட, அதாவது தடைகள், கஷ்டமான காலங்கள், சரி. அது கூட பிற்காலத்துல ஒரு பச்சை விளக்குக்கு வழிவகுக்கும் சொல்றார். ஓ, தடைகளே வாய்ப்புகளா மாறுமா? ஆமா, நம்ம பார்வையில இருக்கு. அந்த தடைகள்லயே எப்படி சொல்றது, வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கலாம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தானே. இப்போ உதாரணத்துக்கு அவரோட அப்பா இறந்ததை சொல்றார் 1992ல. அது ஒரு பெரிய சிவப்பு விளக்கு தானே. நிச்சயமா, அது ஒரு பெரிய இழப்பு தான். அது எப்படி அவர் ஒரு ஒரு வாய்ப்பா பார்த்தாரு? அதுதான் விஷயம். அந்த இழப்புக்கு அப்புறம் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லாததால முன்ன விட சுதந்திரமா, தைரியமா, தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சதா சொல்றார். ஓஹோ. சுயமா முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அத அவரை ஒரு விதத்துல வளர்த்து எடுத்திருக்கு. சரி. இதுதான் அவருக்கு முதல் பச்சை விளக்குகளை காட்டுச்சு. அதாவது முன்னேறத்துக்கான ஒரு உந்துதல். தடைகள் எப்படி நம்மள பலப்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அடுத்து தன்னைத்தானே அறிஞ்சுக்கிறத பத்தி அவர் சொல்ற விதம் அது நிஜமாவே யோசிக்க வைக்குது. ஆமா, பொதுவா நாம யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சிப்போம். ஆனா மெக்கனாகே சொல்றாரு, நீங்க யாரு இல்ல. அதாவது நமக்கு உதவாத ஆட்கள், இடங்கள், விஷயங்கள் இதெல்லாம் நீக்கிட்டா ஆமா, நம்மள நாமே சுலபமா புரிஞ்சுக்கலாம்னு சொல்றார். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. உண்மைதான். ஆனா சக்தி வாய்ந்ததா தெரியுது. அவரோட அனுபவத்தையே சொல்றாரு பாருங்க. சட்டக்கல்லூரியில இருந்து திரைப்பட கல்லூரிக்கு மாறினது. ஆமா, அது ஒரு பெரிய பிவட் இல்லையா? ஆமா, சட்டம் அவருக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஈடுபாட கொடுக்கல. அத உணர்ந்ததும் மாற துணிஞ்சார். இன்னொரு விஷயம் சொல்றார், ஒரு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முடிவோட கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்க்கணுமா. வாழ்ந்து பார்க்கணுமா? எப்படி? அதாவது அந்த முடிவை எடுத்துட்டதா கற்பனை பண்ணிட்டு அன்றாட வாழ்க்கைய வாழணும். அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்றார். இது வெற்றிகள மாதிரி தோல்விகளையும் அலசுறது எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. ஓ, அப்போ ஒரு பாதையில போகணுமா, மாறணுமா, இல்ல விட்டுடணுமான்னு முடிவு பண்ண இது உதவுமா? நிச்சயமா. சரி. அடுத்து அவர் சொன்ன அந்த வேண்டான்னு சொல்றதோட முக்கியத்துவம் அதுக்கு வரும். ரொமான்டிக் காமெடி படங்களை அவர் தவிர்த்தார் இல்லையா? ஆமா, அது ஒரு துணிச்சலான முடிவுனே சொல்லலாம். நல்ல சம்பாத்தியம், புகழ் தர்ற வாய்ப்புகள் வந்தும் ஆமா, அவருக்கு வேற மாதிரி பாத்திரங்கள் வேணும்னு உணர்ந்து கிட்டத்தட்ட 20 மாசம் எந்த படமும் ஒத்துக்கல. 20 மாசமா? ஆமா, அந்த வேண்டாம்ங்கிறது வெறும் ஒரு நிராகரிப்பு இல்ல. அது ஒரு காத்திருப்பு, தனக்கு வேணுங்கிற ஒரு இடத்தை உருவாக்குற செயல். அப்படின்னா சில சமயம் வேண்டாம்னு சொல்றது நாம உண்மையா விரும்புற அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அந்த கில்லர் ஜோ, டாலஸ் பயஸ் கிளப் மாதிரி படங்களுக்கு நம்மள தயார்படுத்தும், அந்த இடத்த கொடுக்கும். அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமா, சரியா சொன்னீங்க. அது மட்டுமில்ல, வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை ஏத்துக்க, சமநிலையில இல்லாம இருக்கிறது, பீயிங் ஆஃப் பேலன்ஸ், அதோட முக்கியத்துவத்தையும் நகைச்சுவையும் பத்தி சொல்றார். சமநிலையில இல்லாம இருக்கிறது முக்கியமா? ஆமா, அவரோட வழிகாட்டி ஒருத்தர் சொன்னதா சொல்றார். நாம சமநிலையில இல்லாத போதுதான் ரொம்ப உயிர்ப்போட இருக்கோம். ஓ, அப்பதான் சமநிலைய தீவிரமா தேடுறோம். அந்த தேடல் தான் வாழ்க்கை அப்படின்னு. நகைச்சுவை உணர்வு அது கஷ்டமான உண்மைகளை மறைக்கிறதுக்கு இல்ல, அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு வலிமையை கொடுக்குதுங்கிறாரு. ஆ, மெக்கனாகியோட அனுபவங்கள் வழியா பார்க்கும்போது வாழ்க்கைங்கிறது நாம் எடுக்கிற தேர்வுகள், தடைகளை நம்ம பார்க்குற விதம், அப்புறம் நம்மளை பத்தி நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறது, இதையெல்லாம் பொறுத்து தான் அமையுது. ஆமா, சிவப்பு விளக்குகளை கூட பச்சை விளக்குகளா மாத்துற சக்தி நம்மகிட்டே இருக்கு போல.
இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. மெக்கானிக்கே தினமும் அவர்கிட்டயே கேட்டுக்கிற ஒரு கேள்வி இது. நான் எதற்கு மதிப்பளிக்கிறேன்? வாட் டு ஐ வேல்யூ? இது புகழ், பணம்னு மேலோட்டமா இல்லாம உங்க வாழ்க்கையில எதுக்கு உண்மையான அர்த்தம் இருக்கு, முன்னுரிமை இருக்குங்கிறத பத்தி. நான் எதற்கு மதிப்பளிக்கிறேன்? இந்த ஒரு எளிய கேள்விய நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா, அது உங்களோட தினசரி முடிவுகளையும் உங்க நீண்டகால பாதையையும் எப்படி மாத்தக்கூடும்? யோசிச்சு பாருங்க.